அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் கொஸ்டினுக்கான ஒரிஜினல் ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் இங்கிலீஷு இதுக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தின் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? அது தெளிட்டோக்கி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, செக் பண்ணிங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் திறனேற்றம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கால்டன். இதே கொஸ்டின் பேப்பர் தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு லைக் பண்ணுறங்க. சப்போஸ் வேறு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீ ஆன்சர்ஸ் கிடைச்சோன்னே அப்டேட் பண்ணுவோம். அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எர்ஷே மற்றும் ஷேஸ் ஆகியோர் டிஎன்ஏ ஒரு மரபு பொருள். குறிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்ஸு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாமு, பப்ளிக் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே நடக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேறு கொஷின் புக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. இல்லாத படிக்காத கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஆறாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா இயற்கை தேர்வு. ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து கொர்ச்சாஃப் நோய். அதுக்கடுத்து பி செல்களை தூண்டுவது எதிர்ப்பொருள் தூண்டி. 9வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபேரியஸ் பை. அதுக்கடுத்து 10க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைக்கிறது. முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை SCID ஆன்சரு. 12வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒழுங்கமைவான்கள். அதுக்கடுத்து 13க்கு வந்து IUCN. 14க்கு பார்த்திங்கன்னா தாமிரம். கைபேசிகள் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது? 15க்கு பார்த்திங்கன்னா மற்றும் பனிப்புகை எதிலிருந்து பெறப்படுகிறது? புகை மற்றும் வந்து மூடு பனி ரெண்டுமே. 2 மார்க்ஸ் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஷின்ஸ் சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலை இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது? மனிதர்கள் பலவிந்து செல் கருவுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது? குறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன? மனித மரபணு தொகுதி திட்டத்தின் இலக்குகள் 3. அமீபியாசியர் நோய், உயிரிய தீர்வு, மரபணு மாற்றப்பட்ட விலங்கு என்பனையாவை எடுத்துக்காட்டு தருக. நடத்தையியல் என்றால் என்ன? உலக வெப்பமயமாதலை எவ்வித தடுப்பாய்? அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அண்டசெல் அமைப்பு படமறைந்து பாகம் கூறி கருக்கொலை சிசுக்கொலை வேறுபடுத்துக. ஓப்ரான்கள் என்றால் என்ன? லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? காலா அசார் என்றால் என்ன? எப்பிடோப் பேராடோப் வேறுபடுத்து. டிஎன்ஏ தடுப்பூசி. வாழிடம் துண்டாடப்படுதல் என்றால் என்ன? நாம் மிகை உணவூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கருவுறுதல் முறைகளை விவரி, பல்வேறு வகையான கருத்தடை முறைகளை விவரி. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. மரபணு குறியீடோட சிறப்பு பண்பு, ஹார்டி வெயின்பர்க்கோட விதி, போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகும் விளைவு, நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் பற்றிய படமறிந்து விளக்குக. PCRோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீர்வாழ் விலங்குகளின் தகவமைப்பு, மரபற்று போதல் அதன் வகை, காற்று மாசுபாடு என்றால் என்ன, அதோட கட்டுப்படுத்தும் முறை. இதெல்லாமே ஜென்ரல் கொஸ்டின் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஏன்னா லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி படிக்காமல் இருந்தீங்கன்னா படித்து வச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி படிச்சிங்க. உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீ ஆன்சர் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.